ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயே ஊழியம் செய்வது அற்ப காரியமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும். நீர், இது யாரை குறித்து சொல்லி இருக்கிறது என்றால் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. நானும் நீங்களும் மேசியாவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் சொத்து நமக்குரியது, இயேசுவின் வாக்குத்தத்தம் நமக்குரியது, இயேசு கிறிஸ்துவுடைய வேலை நமக்குரியது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். தேவ ஜனமே, என்னையும் உங்களையும் குறித்து சொல்லி இருக்கிற வசனம் இது. உங்களுக்கு மொழி தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு வசதிகள் இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு என்னையும் உங்களையும் ஜாதிகளுக்கு பயன்படுத்துவது மிக சமீபமாயிருக்கிறது. தேவன் என்னையும் உங்களையும் ஜாதிகளுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். சீனர்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார், ரஷ்யர்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார், ஆப்பிரிக்க ஜனத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறார், பல நாட்டு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இயேசுவை அறிவிக்க, இயேசுவை வெளிப்படுத்த, இயேசுவை ஹல்லேலூயா ஜனங்களுக்கு காட்ட தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாளைக்கு கேஸ் கிடைக்குமாங்கிறதே பெரிய கேஸா இருக்கு. இதுல வேற உலகம் முழுசுமா. தேவ ஜனமே, உங்க அப்பா யாரு? உன் தகப்பன் யாரு? நீ யாருடைய சந்ததி? நீங்கள் சாதாரணமானவர்கள், ஆனாலும் உங்களை தெரிந்தெடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.